நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆந்திராவிலிருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படவிருப்பதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. சட்டசபை தேர்தலில் போட்டியிட விரும்பாத அண்ணாமலை தனது தந்தை உடல்நிலையை காரணம் காட்டி தேர்தல் பணிகளிலும் சரியாக ஆர்வம் காட்டவில்லை. அவரது அதிருப்தியை புரிந்து கொண்ட மேலிடம் அண்ணாமலையை டெல்லிக்கு அழைத்து சில உறுதிமொழிகளை கொடுத்ததாக கூறப்பட்டது. அதன் பிறகு தமிழகம், கேரளா, புதுச்சேரி என தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். அவரது பிரச்சாரத்துக்காக தனி ஹெலிகாப்டர் வசதியை கட்சி மேலிடம் செய்து கொடுத்தது. இந்நிலையில்தான் ஆந்திராவிலிருந்து ராஜ்யசபாவுக்கு அண்ணாமலை அனுப்பி வைக்கப்படுவார் என்று பாஜகவினர் கூறுகின்றனர். ஆந்திராவில் ஜூன் 21ஆம் தேதியுடன் 3 ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எம்பிக்கள், ஒரு தெலுங்கு தேசம் எம்பி என 4 ராஜ்யசபா எம்பிக்களின் பதவிக்காலம் நிறைவடைகிறது. புதிய எம்பிக்களை தேர்ந்தெடுக்க மே மாதம் தேர்தல் நடக்கிறது. ஆந்திர சட்டசபையில் இப்போதைய கட்சிகளின் பலம் அடிப்படையில் ஆளும் தெலுங்கு தேசம் கூட்டணி சார்பில் 4 எம்பிக்களை ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கலாம். எனவே காலியாகும் 4 எம்பிக்களில் 2 இடங்களை தன் கட்சிக்கு வைத்துக் கொண்டு கூட்டணி கட்சிகளான பாஜக மற்றும் ஜனசேனா ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு இடத்தை ஒதுக்க ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு முடிவெடுத்துள்ளார். அப்படி தங்களுக்கு கிடைக்கும் ஒரு இடத்தை தான் அண்ணாமலைக்கு தர பாஜக முடிவு செய்துள்ளது. எம்பியான பிறகு உயரிய பதவியும் அண்ணாமலையை தேடி வரக்கூடும் என்று விவரம் தெரிந்த ஆந்திர பாஜக நிர்வாகிகள் சிலர் கூறினர்.